ரஜினி ஆகட்டும், கமலா ஆகட்டும், இவங்கெல்லாம் 1000 2000 ஓட்டுக்கு மேலே வாங்க மாட்டாங்க. இப்போ விஜய்க்கும் அதான் சொல்கிறேன், 4000 ஓட்டு வாங்குவார். எம்ஜிஆருடைய அணுகுமுறை வேற, எம்ஜிஆர் கற்றுக் கொடுத்தது வேற, எம்ஜிஆர் விதைச்சது வேற. உங்களுக்கும் எம்ஜிஆருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் ஒரு தற்கூறிங்க, நீங்கள் எல்லாருமே. அதனால் இந்த அயோக்கியனுங்க, இந்த பொறுக்கிங்க, அரசியல் பொறுக்கிங்க வந்து அவர் பேசாத வார்த்தைகளே சொல்கிறான். அதுதான் ஒளிஞ்சு திரியிறான். அவனை கோர்ட்டில் நிற்க வச்சா 4 அடி கொடுப்பாங்க. அந்த சீமானுக்கு கூட, டேய் அன்னைக்கு இருந்தான்டா மாப்போசி உனக்கு அப்பெல்லாம் அயோக்கிய பையில, இந்த சீமானுக்கு அன்னைக்கு இருந்தான். அதனால் உலகத்திலேயே காட்டு மிராண்டி மொழி உண்டு. உன் மொழியை வச்சுக்கிட்டீங்கன்னா புடுங்கினியா? காலேஜில் வெட்டுவான். நான் இவனுக்கு எழுதி வச்சுங்க, இதே மாதிரி இவனுக்கு இன்னொரு 10 படம் எடுத்தானுங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூலில் கூட மர்டர் நடக்கும். நீங்கள் சொன்னால் திராவிட கழக கூட்டத்துக்குலாம் நீங்கள் போயிருக்கீங்க. அப்போ தந்தை பெரியார் தான் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தலைவராக இருந்திருப்பார். இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா பெரியார் மேலே பல்வேறு தாக்குதல்கள் நடக்குது. அவர் சொன்ன கருத்தை சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு, எங்களுக்கான தலைவர் அவர் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, உங்களுக்கு காமம் இருந்துச்சுன்னா குடும்ப பெண்கள் கூட நீங்கள் உறவு பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பெரியார் சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு தரப்பு வாதம் வைக்கிறாங்க. அவர் மேலே தாக்குதல்கள் நடக்குது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அப்படி சொல்லாத சொல்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்பான். அதாவது அதான் மறைஞ்சி திரியிறானே. அதாவது மகத்தான் இவ்வளோ பெரிய இந்த தமிழினத்தையே ஒரு தலை நிமிர வைத்த தலைவன். இன்னைக்கு இல்லை நாளைக்கும் பெரியார் தலைமையில் தான் இங்கே புரட்சி நடக்கும். அதனால் இந்த அயோக்கியனுங்க, இந்த பொறுக்கிங்க, அரசியல் பொறுக்கிங்க அவர் பேசாத வார்த்தைகளே சொல்கிறான். அதுதான் ஒளிஞ்சு திரியிறான். அவனை கோர்ட்டில் நிற்க வச்சா 4 அடி கொடுப்பாங்க. அந்த சீமானுக்கு கூட. அவன்லாம் ஒரு பொறுக்கி அவன். அதாவது பணம் இதில் எங்கே நம்ம மிஸ் ஆகிறோம் தெரியுங்களா? சீமானும் ஒரு மகத்தான மிகச்சிறந்த ஒரு பையனாக ஒரு தம்பியாக இருந்தான், புரியுதுங்களா? அந்த சீமான் திராவிட கழக மேடைகளில் பேசுனதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா கடவுள் படம் வெளிவந்திருக்கு. நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு திரை சம்பந்தப்பட்டவன் திராவிட கழக கூட்டத்தில் கலந்துக்கிட்டவன் நான் தான். பெரியாரை பற்றி கடவுள் இல்லைங்கிறது. அதுக்கு பிறகு அதை பார்த்து தான் இந்த சீமான் வந்தான் உள்ள. அவன் வந்தவன் இதெல்லாம் பேசினா அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் இந்த பெரியார் பேசாததை எப்போ பேசுகிறான்னா அது காரணம்னா இந்த மாதிரி முட்டாள்தனமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டது, குழந்தைங்கள பெற்றுக்கிறது, உடனே மூளை மாறிடும். அதுக்காகவே அவனுக்கு எதுவுமே தெரியாது. மனைவி குழந்தைங்களை தவிர அவங்களுக்கு எவ்வளோ சேர்த்து வைக்கணுன்றது, அதுக்கு என்ன வேணுமா எவனாவது எழுதி கொடுத்துருப்பான். இப்படி நீ பேசு, உனக்கு ஒரு 200 கோடி ரூபாய் தர்றேன், அதுதான் பண்ணுறான் அவன். அதான் அவர் சொல்கிற விஷயம் என்னன்னா, தமிழை காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு பெரியார் சொல்லிட்டாரு, என்னோட மொழி எப்படி நீ சொல்லுவ அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை. டேய் அன்னைக்கு இருந்தான்டா மாப்போசி உனக்கு அப்பெல்லாம் அயோக்கிய பையில, இந்த சீமானுக்கு அன்னைக்கு இருந்தான் மகத்தான தலைவன். நீ சொல்கிற காமராஜன் தான் பச்சை தமிழ், அப்படியே ஆப்பிரிக்காவில் உரிச்சி வச்ச விதை மாதிரி இருக்கிறான் காமராஜர். அவன்லாமே இருந்தான். அவன் முன்னாடி தான் பெரியார் இதெல்லாம் சொல்கிறாரு, புரியுதா? நீ ஒரு 10 பைசா பக்கோடா பையன், நீ புரியுதா உங்களுக்கு? இவன்லாம் பாவமானவன். அதாவது பிழைக்கிறதுக்காக நகை செயினை போட்டுக்கின்னு, புரியுதா உங்களுக்கு? இவனுக்கு அடிப்படை மனித பண்பே இல்லாதவன். அதனால் அவன் அப்படி தான் பெரியார் காட்டு மிராண்டி. அன்னி சொல்லணும் எல்லாம் உண்மை. இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, உலகத்திலேயே இவ்வளோ கோடி மக்கள் இருக்கலாம், எவ்வளோ நாடுகள் இருக்கு, இவ்வளோ நாடு, இவ்வளோ மக்கள் தொகை, இந்த தமிழன் தான், இந்தியன் தான் காட்டு மிராண்டி கீழ் ஜாதிக்காரன். உலகத்தில் இவன் சொன்னா, நான் சொன்ன உடனே சொல்லுவான், இஸ்லாத்தில் பிரிவு இல்லையா, கிறிஸ்துவத்தில் பிரிவு இல்லையா அப்படின்வான். அயோக்கிய பையில அங்கே பிரிவு தான் இருக்கு, இங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஒரே மதத்தில் நீ என்ன கீழ் ஜாதிக்காரன்ற என்ன? அப்படிப்பட்ட அயோக்கியர்கள், அப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகள், இதை சகித்து கொண்டுகிற பேடிகள், புரியுதா? நான் மகன், நான் வேசி மகன், நான் ஒரு சூத்திரன்னா இதுதான் அர்த்தம். அதை ஒத்துக்கிட்டு இருக்கிற அயோக்கியர்கள் இன்னைக்கும் இந்த மண்ணில் தான் இருக்கலாம். அதனால் உலகத்திலேயே காட்டு மிராண்டி மொழி உண்டு. உன் மொழியை வச்சுக்கிட்டீங்கன்னா புடுங்கினியா? உன் மொழியை வச்சு விஞ்ஞானத்தில் என்ன வளர்ந்தியா? வெக்கமா இல்லை உனக்கு? நீ பேசுகிற ஐஃபோனு வெள்ளைக்காரன் பண்ணது என்ன? நீ போட்டுக்கிற பேண்ட்டு வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சிது, நீ அடிச்சிருக்கிற கிராப்பு வெள்ளைக்காரன்.
பிச்சைக்கார பயலுக இவனுங்க அப்படி ஒருத்தர் சொல்லிட்டாரான், நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் காட்டு மிராண்டித்தனண்டா, அதெல்லாம் புரிஞ்சுக்கடா அப்படிங்கிறாரு. இந்த காட்டு மிராண்டித்தனத்துலேருந்து இன்னும் சாம்பலையும் விபூதியும் பூச்சிக்கின்னு என்னமோ பழைய காலத்து வேல் எடுத்துக்கின்னு ஆடுறிய, நீ எந்த காலத்துக்கு இந்த ஜனங்களை உன்னால் முன்னேற்றுன்னு வர முடியுமா? பிச்சைக்காரப்ப நீ வந்து இந்த ஜனங்களோட காசை வச்சுக்கிட்டு நீ ஒரு 10 லட்ச ரூபா வாடகை இல்லைனா ஒரு 100 கோடி, அடுத்தது இவன் வந்து ஒரு 100 கோடி ரூபாயில் வீடு கட்டுவான் பாருங்க. சீமானுடைய ஐடியா 100 கோடி ரூபாயில் வீடு கட்டுவான், புரியுதுங்களா? அங்கே இப்படி இருக்கணும்னு அவன் வாழ்வான். இந்த காட்டு மிராண்டி ஜனங்க உணர்வு வரணும் இவனுங்களுக்கு. நீங்க சொன்ன மாதிரி நம்ம சமூகத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. கீழே மேலன்னு இருக்குதுல்ல, உலகத்துல எங்கேயாவது இருக்கா நான் தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன்ட்டு ஒரு நாட்டில் சொல்றவன் எங்கேயாவது இருக்கானா? அதே மாதிரி தமிழ் சினிமாவில் ஜாதிய பாகுபாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஜாதியை வச்சு அடையாளம் பண்றது. நான் என்ன சொல்றேம்மா, இது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு நாடு, கீழ்த்தரமான பண்புகள். இவனுங்க வந்து இன்னொரு 1000 வருஷம் ஆனாதான் இவன் ஒரு மினிமம் ஒரு நாகரிகத்துக்கே வருவான். இவனுடைய எண்ணமெல்லாம் அதுதான் இருக்கும். இப்போ இந்த யாருக்குமே பொறுப்பான படம் எடுக்க தெரியாதுமா. இப்போ வந்து இந்த மாரி செல்வராஜ், அப்புறம் இன்னொருத்தர் ரஞ்சித்து, இவங்கெல்லாம் படம் எடுக்கிறாங்க. பாவமா பாதி அறிவோட படம் எடுக்கிறான். அதாவது உதாரணத்துக்கு எதோ நான் பார்க்கல சொல்கிறானுங்க, அதாவது வந்து 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கீழ் ஜாதியெல்லாம் இந்த கிணத்துல குளிச்சிட்டு இருந்தோம், அதை வந்து ஒருத்தன் பார்த்துட்டு என்னமோ தண்டனை கொடுக்குறான், என்னமோ அது மாதிரிலாம். அப்படியெல்லாம் படம் எடுக்கலாமா? நீ வந்து அவன் என்ன செய்வான், அவனே ரொம்ப அழுத்தப்பட்டிருக்கிறான், அவன் தாழ்த்தப்பட்டவன். அவனுக்கு உன்னை இப்படியெல்லாம் பண்ணாங்கடா, உன்னை கொளுத்துனாங்கடா, உன்னை அடிச்சாங்கடா, இதே அவன்கிட்ட சொல்லிப்பான். இதுக்கு யார் மூலக? அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஏன் இன்னைக்கு வந்து ஸ்கூலில் போகிறவன்லாம் வெட்டுறான்? இந்த மாதிரி இந்த முட்டாள்கள், இந்த பாதி அறிவு இருக்கிற அயோக்கியர்கள், முழு அறிவு கிடையாது அவனுக்கு. ஏதோ சும்மா தமிழ் புஸ்தகம் என்ன பிரிண்ட் அது படிச்சுட்டு இப்படி தேவையில்லை படம் எடுக்கிறான். இந்த இனம் ஏன் இப்படி விழுந்து கிடக்குது? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜாதிய பாகுபாடுகள் இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த படம் எடுக்கிறோம், விழிப்புணர்வுக்காக இல்லைங்க. அதுக்கு வேற எடுக்கணுங்க, அதுக்கு வேற எடுக்கணும். அந்த இதுக்கு விழிப்புணர்வு. இதுக்கு வந்து காலேஜில் வெட்டுவான், நான் இவனுக்கு எழுதி வச்சுங்க. இதே மாதிரி இவனுக்கு இன்னொரு 10 படம் எடுத்தானுங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூலில் கூட மர்டர் நடக்கும். அவன் வெட்டுவான், நான் யார் தெரியுமாடா, என்னை இவன் இது மாதிரி பண்ணிட்டான்டா, காலேஜில் சொல்லுவான். நட்பாக இருக்கும்போது சொல்லுவான், டே இவனை வெட்டுறா அப்படின்வான். ஏன்னா அவன் ரொம்ப நாளாக தாழ்த்தப்பட்டவன், ரொம்ப நாளாக ஒடுக்கப்பட்டவன், ஏற்கனவே அவன் ரொம்ப மன வேதனை இருக்கிறான். அவனை எப்படி சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது வேற. நீங்கள் அவனை குத்தி விடக்கூடாது. அவனுக்கு அவன் புரியுதா, எந்தெந்த நேரத்தில் எதை பேசணுன்றது ஒன்று இருக்கு. நீங்கள் முழுக்க இந்திய மதத்தை, இந்த மதத்தை உருவாக்கியவர்களை, அந்த மதத்தை கட்டி காப்பவர்களை, இங்க இருக்கிற கடவுளர்களை ஒரு கேள்வி இவனுங்க கேட்கல. இது வரைக்கும் ஒரு கேள்வி கேட்கல. இவங்களுக்கு அடிப்படையே தெரியலன்னு தானே அர்த்தம். இந்த பேஸா இருக்கணும்ல. இப்படி ஒரு சும்மா ஒரு ஜாதி கட்சி மாதிரி ஒரு ஜாதி டைரக்டர் ஆயிட்டு இதனால யாருக்கு என்ன பலன்? கடவுள் இல்லை என்பது நவீன கருத்து, புரியுதுங்களா? இந்து மதம் என்பது பார்ப்பனர்களால் ஆரியர்களால் கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறது நவீன கருத்து. அதை தான் நீ சொல்லணும். அது சொல்லாமல் ஏதோ உன்னுடைய புலம்பல், உன்னுடைய அது உனக்கு வட்டி, உனக்கு ஒரு அது பேர் என்ன வசூல், அவ்வளோதான். வெற்றிமாறன் அசுரன் சொல்லி படம் எடுத்தார், அந்த படம் பார்த்து நான் பார்க்கலங்க. நான் உலகத்தரத்துக்கு வின் பண்ணாதான் நான் பார்ப்பேன். வெற்றிமாறன் பற்றினா உங்களோட பார்வை? எனக்கு தெரியாது, நான் படம் எதுவுமே பார்த்தது. நல்ல டைரக்டர்ன்றாங்க, ஆனாலும் அப்படிப்பட்ட இயக்குநர்கள் எல்லாம் கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு நவீன கருத்தை எடுக்கணும். கடவுளால் பலன் இல்லை. ஏன்னா கடவுள் தான் இந்த நாட்டை இவ்வளவு கீழாக இவ்வளவு பிற்போக்காக அமைச்சிருக்கு. இப்போ அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு ஒரு படம் எடுக்க யார் எடுக்கிறானோ நான் அவனை தான் ஒரு செய்தி சொல்கிற ஒரு இயக்குனராக பார்ப்பேன். இல்லைன்னா மற்றவன அவன்லாம் ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதும் எடுக்கிறான், அதனால ஒன்றும் இல்லை. ஓகே சார். அதே மாதிரி அசுரன் படம் எடுத்தீங்க, 1995ஆம் ஆண்டு வெளியானது. அந்த காலத்துல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணணும் அப்படின்னு இந்த அறிவு எப்படி சார், இந்த இமேஜினேஷன் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இல்லை, நான் தான் நாளை மனிதனே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் தான், புரியுதுங்களா? இறந்த மனிதனை இது பண்ணுறது. எனக்கு இந்த லோக்கலா மாமா அப்படிங்கிறது நாட்டாம நான் யார் தெரியுமா அப்படின்னு இவனுங்கெல்லாம் இந்த சமூகத்தை குழப்பி இந்த சமூகத்தோடைய பழமையை வச்சு வியாபாரம் பண்ணுறவனுங்கெல்லாம் பொறுப்பு இருக்காது. இந்த சினிமாக்காரங்கெல்லாம் பாதி பேர் படிக்காதவன் தானே, அவனுக்கு என்ன தெரியுதோ ஏதோ ஓடும்
ஏதோ ஒரு இதை வச்சு அவன் என்ன பண்ணுறான், நம்ம என்ன விதைக்கிறோன்னு கூட அவனுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் பொறுப்போட இப்படிப்பட்ட திரைப்படங்களில் ஏன் இப்படியே போயிட்டுருக்கானுங்க, இப்படியே மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் அந்த விஞ்ஞானத்தை ஆதாரமாக இருக்கிற திரைப்படங்களை ஆரம்பித்தோம். சார் அதே மாதிரி சொன்னீங்க நாளைய மனிதன் சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் அப்படின்னு. இப்போ பிரபு சார் இந்த கதையை கேட்டுட்டு என்ன சார் சொன்னார்? நாளைய மனிதன் கதை கேட்டுட்டு அவர் என்ன சொன்னார்? செம்ம சூப்பராக இருக்குது, இங்கிலீஷ் படம் மாதிரியே இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது சொன்னார்? நல்லா நான் அந்த ஆங்கில படத்தையே அவர் காட்டினேன்னு நினைக்கிறேன். காட்டினேன். அவர் என் மேலே ரொம்ப நம்பிக்கை பிரபுவுக்கு. அதனால் அவர் அப்படியா பண்ணி பார்க்கலாமே, 4 நாள் தானே சொல்கிறீங்க அப்படின்ட்டு முதல்ல 7 நாள் அவர்கிட்ட கேட்டிருந்தோம். கேட்டது வந்து 7 நாள். ஆனால் அது மீதி 3 நாள் அவரால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் நாங்கள் 4வது நாளே முடிச்சிட்டோம். 4வது நாளே அவருக்கு முடிச்சிட்டோம். சார் சம்பளம் கொடுக்கும்போது அவர் என்ன சார் சொன்னார்? சம்பளம் வேணான்ட்டார். அவர் வந்து நான் ஏதோ முதல் நாள் ஏதோ ரொம்ப சில்லறையாக ஒரு 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு போனான்னு நினைக்கிறேன். அட்வான்ஸ் மாதிரி அப்படியே அந்த சில்லறையை பார்த்து, அதாவது எல்லாம் 10 ரூபா 1 ரூபா அது மாதிரிலாம் இருந்து பார்த்து ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தார். அவ்வளோ பெரிய நடிகர் அவர், நீங்கள் சில்லறையை எடுத்த என்ன சார் ரியாக்ஷன் கொடுத்தாரு? ஏன் நீங்கள் சொல்கிறீங்க? நான் வந்து பிரபு வந்து ரொம்ப ஒரு மாதிரி குழந்தைத்தனமான ஒரு மனிதன். அவர் எல்லாரையுமே ரொம்ப நேசமாக இருப்பார். அதாவது அவ்வளோ பெரிய வீட்டில் இருந்து வந்தவர் மாதிரியே அவர் டவுன் டு எர்த்தவர். நான் வந்து முதல்ல இந்த ஸ்லிப்பர் தான், அதாவது எனக்கு ஒரு கான்ஷியஸ் இருக்காது. நான் வந்து ஒரு பாத்ரூம் ஸ்லிப்பர் அப்போ நான் யூஸ் பண்ணுவேன். அவர் பாத்ரூம் ஸ்லிப்பர் இல்லை, அவர் சொல்லுவார் அந்த ஸ்லிப்பர் தான் போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பேன் அவர் வீட்டுக்கு. பாஸ் எல்லாம் பாத்ரூமில் போடுற செருப்பு பாஸ் அப்படின்வார். அக்கறையாக பார்த்துப்பார், கவனிப்பார், அன்பானவர், உள்ளம் ஒன்று புறம் ஒன்று நடிக்க தெரியாது. சார் அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனுக்கு பிரபு சார் பெரிய ஆக்டர், சம்பளம் வாங்காமல் படம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற ஹீரோ யாராவது சம்பளம் வாங்காமல் படம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுது? எவனும் பண்ண மாட்டான். எவனுக்குமே வந்து அந்த அளவுக்கு அவன் நெருக்கடியில் விழுந்துட்டான் போல இருக்கு. புரியுதுங்களா? அதை எவ்வளோ வேணும்னு கூட இவனுங்களுக்கு தெரியாது. அதாவது இந்த இவ்வளவு ஏழைகள் மத்தியில் நான் ஒரு நடிகனாக இருக்கேன். புரியுதுங்களா? இப்போ நானே ஒரு இயக்குனராக இருக்கும்போது இன்னும் வெக்கப்படுவேன். ஒரு ஏழைகள் நடுவில் என் கார், பெரிய கார் மாருதி 1000ல் போயிட்டு இருந்தால் எனக்கு வெக்கமாக இருக்கும். இவ்வளோ ஏழைங்க இப்போ நடுவில் நான் இவ்வளோ காரில் போனால் அவன் என்ன நினைப்பான், இல்லை எனக்கு தான் என்ன கான்ஷியஸ் இருக்குதுன்ற அளவுக்கு நான் யோசிப்பேன். நாங்கள் வந்து திராவிட கழக கூட்டத்துக்கெல்லாம் போகும்போது நான் முன்னாடியே ஒரு 100 மீட்டர் முன்னாடியே காரை விட்டு இறங்கி நடந்து தான் போவேன். ஏழைங்க முன்னாடி பேச போகிறேன், ஏழ்மையை பற்றி பேச போகிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி ஏழைகள் அந்த அளவுக்கு நமக்கு வந்து வெக்கமும் பொறுப்புணர்ச்சியும் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிறவனுக்கு அவனுக்கு என்னென்ன தெரியாதுல்ல. அவன் ஏதோ நடிகன், ஏதோ சினிமா அப்படின்னு நினைப்பானே தவிர இந்த நாட்டில் இந்த மக்கள் நடுவில் தான் நான் நடிகனாகிறேன். நான் எவ்வளோ வாங்கணும், எம்ஜிஆர் அளவுக்கு இவனுங்களுக்கு அறிவு இருக்குமா? படுமடையனுங்க தானே அவனுங்க, படுமுட்டாளுங்க. அதனால தான் இவனுங்கெல்லாம் எங்கேயாவது எலெக்ஷன் இல்லைங்க 1000 ஓட்டு கூட எவனுமே வாங்க மாட்டான். நான் ரஜினி இன்க்ளூட் பண்ணி சொல்லியிருக்கேன். ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், ரஜினி கமல் அரசியலில் வரப்போகிறாங்கன்னும் போதே நான் சொல்லியிருக்கேன், இவங்கெல்லாம் 1000-2000 ஓட்டுக்கு மேலே வாங்க மாட்டாங்க. இப்போ விஜய்க்கும் அதான் சொல்கிறேன், 4000 ஓட்டு வாங்குவார், அவ்வளவுதான். அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதாவது அரசியல் என்பது எம்ஜிஆர் வேறு, புரியுதுங்களா? எம்ஜிஆருடைய அணுகுமுறை வேறு, எம்ஜிஆர் கற்றுக் கொடுத்தது வேறு, எம்ஜிஆர் விதைச்சது வேறு. உங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. நீங்கள் ஒரு தற்கூறிங்க. நீங்கள் எல்லாமே ரஜினிகாந்த்லேருந்து கமல்ஹாசன்லேருந்து பெரும் தற்கூறி அவன்லாம் முட்டாள்கள்.